India's finest audio wearable brand, starting at 999. யாரையும் வந்து அப்படி ரொம்ப காயப்படுத்தவோ ரொம்ப அசிங்கப்படுத்தவோ அந்த மாதிரியான ஒரு வார்த்தையோ ஒரு எந்த பிரயோகமும் அதில் இருக்காது. ஆனால் அதில் இருக்கும். இந்த என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த ஒரு ஹீரோ கூடவே ட்ராவல் ஆகிற ஒரு மாமகர், அவர் என்னன்னாலும் மாமாட்ட தான் கேட்பார். மாமா தான் அவருக்கு பதில் சொல்லுவார். அது எதுவாக இருந்தாலும் சரி. அந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். கோலிஸோட படம்லாம் அப்படி புள்ள பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே இன்டர்வியூலா என்னங்க சொல்கிறீங்க, ஐயோ டைம் ஆகிட்டா அப்படின்னு பார்ப்போம்ல, அந்த ஃபீல் வந்து நம்ம உயிர் தமிழுக்கு உங்களுக்கு தரும். ஸோ நீங்கள் எம்ஜிஆர் சார்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்? ரொம்ப அழகாக இருப்பார். இப்போ இந்த படத்தில் நம்ம அமீர் சார் இருக்கிற மாதிரி அப்போ வந்து ஆள் நல்லா தள்ள தக்காளி பழம் மாதிரி ரொம்ப அழகாக இருப்பார். எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் சார் நிறைய பேர் மொழியாக மட்டும் பார்க்குற அடிப்படையில் நமக்கு ஒரு இது தொடர்ந்து வந்துட்டே இருக்குல்ல சார் அந்த கனெக்ட்ன்றது. அது நிறையா இந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்லணும் அப்படின்னா நீ கிட்டத்தட்ட ஒரு 15-20 எபிசோடு போடணும். அவ்வளோ பெருசு அது. ஏன்னா வணக்கம் சார். வணக்கம். சின்ன வயசுலேருந்து உங்களை பார்த்து வளர்ந்துருக்கோம், உங்களோட ஷோஸ் எல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருந்திருக்கீங்க. இன்றைக்கி உங்களோட நேரில் உட்காந்து பேசுறது ரொம்ப மகிழ்ச்சி. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீ மீட் பண்ணுறது? ஆமாம், உங்களை மீட் பண்ணுறேன். உங்களை சன் டிவியில் பார்த்துருக்கேன். அதில் பார்த்துருப்பேன். சரி நேரில் ஒரு தடவை பார்த்துருக்கேன் உங்களோட. ஆனால் பேச வாய்ப்பு கிடைக்கல. அந்த மாதிரி அதுலேயும் சேர்த்து இன்னைக்கு இப்போ பேசிடுவோம். இன்னைக்கு எல்லாத்தையும் சேர்த்து உடச்சிடுவோம். சேர்த்து பேசிடுவோம். முதல்ல உயிர் தமிழுக்கு இந்த படத்தை பற்றி ஆரம்பிக்கலாம். ட்ரெய்லர் டீசர் ரெண்டுமே பார்த்தேன் சார். பார்த்தீங்களா? பார்த்துட்டேன். ரொம்ப நல்லாவே இருக்குது சார். நல்லா இருக்குது. ட்ரெய்லர் டீசர் மாதிரியே அதுக்கு அது இங்கே இருந்தால் தானே அங்கே காட்ட முடியும். அதனால் அதுவே அவ்வளோ விறுவிறுப்பாக வந்திருக்கிறது வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை வந்து 10ஆம் தேதி நம்ம தமிழ் மக்கள் எல்லாருமே சேர்ந்து கொண்டாட போகிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாக்குப்பதிவு அன்றைக்கி நடக்குதுன்னு சொல்லலாம். ஆமாம், அன்றைக்கி தான் உயிர் தமிழுக்கு வாக்குப்பதிவு நாள். ரிசல்ட்டு அன்றைக்கே இது சொல்லிடுவாங்க. ரிசல்ட்டு 3 நாள் கழிச்சு நம்ம அன்றைக்கே ரிசல்ட் இருக்குது. நம்ம இதெல்லாம் அப்போவே ரிசல்ட்டு தான். நம்ம படத்துக்கு அப்படின்னு சொல்லி இப்போ உயிர் தமிழுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்பெஷல்ஸ் என்ன அப்படின்னா, இயக்குனர் ஆதம் பாவா அவருக்கு இதுதான் முதல் படம். முதல் படம் மாதிரி அவர் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி அதிலையும் சரி ஒரு சில முதல் பட இயக்குனர்கள் வந்து சில விஷயங்கள் சில சீன்ஸ் படமாக்குறதுல வந்து யோசிப்பாங்க. அப்படி வைக்கலாமா, அப்படி அது வந்து அப்படியே மைண்ட்லேயே எழுதிட்டாப்ல. எழுதி வந்து டக்குன்னு இதான் வேணும் இதான் ஓப்பன் இதான் எண்டு அப்படின்றது ரொம்ப சிறப்பாக பண்ணார். அதனால் அவரு இதில் ஒரு ஸ்பெஷல். 25 நிமிஷத்துலேயே பார்த்துட்டோம் சார். பார்த்தீங்களா? இப்போ நடந்த 25 நிமிஷத்தில் இதுலேயே பார்த்தீங்களா? ஆமாம், சொன்னாப்புல இங்கே வாங்க இப்படி வைங்க அப்படின்னு இந்த ஃப்ரேம் அது அவர் ஒரு கற்பனைகளை வச்சு ஒரு புதுமுக இயக்குனர் அப்படின்ற அந்த 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 தயக்கம் அது எதுவுமே இல்லை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 படங்கள் பண்ண ஒரு இயக்குனர் மாதிரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணது. அது ஒரு ஸ்பெஷல். அதே மாதிரி நம்ம வித்யாசாகர் சார், அது அவருடைய இசையில் வந்து ஒரு 3 பாடல்கள் வந்து வேறு லெவலில் இருக்கும். அது நீங்கள் ட்ரெய்லரில் சாங்ஸாகவும் தனியாக வந்துருச்சு. அது சாங்ஸாகவும் தனியாக இருக்குது. அதுலேயும் அந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமாக இருக்கும். 3 சாங்குமே 3 விதமாக இருக்கும். அதுலேயும் அந்த நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த பாடல் வந்து அது வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க நம்ம அமீர் சார். அது ஒரு சிறப்பு, அது ஒரு ஸ்பெஷல். அப்புறம் முக்கியமாக வந்து நம்ம படத்தினுடைய ஹீரோ அமீர் சார் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அதில் எந்த அளவுக்கு ஸ்பெஷல் அப்படின்னா, இது வரைக்கும் அமீர் சார் வந்து நீங்கள் தாடி இல்லாமலாம் பார்த்துருக்க மாட்டீங்க இல்லையா? அமீர் சார் அப்படின்னாலே படம் ஒரு யார்ட்டையாக கொடுத்து வரைய சொன்னீங்கன்னா கூட அந்த தாடி மீசை அந்த கிளாஸ் ஃபஸ்ட்டு தாடி வரைஞ்சிட்டு தான் கண்ணே வரைய தாடி வரைஞ்சிட்டு தான் கண்ணே. அப்படிப்பட்ட நம்ம அமீர் சாரை வந்து அது எப்படின்னு அது நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுவீங்க இல்லையா? ஆமாம், அமீர் சார் இவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு. ஏன் சார் ஒழிச்சு வச்சுருந்தீங்க? அமீர் சாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், சார் என்ன சார் இவ்வளோ அழகாக இருக்கீங்க அப்படின்னா, சும்மா போக அடைச்சி அப்படின்னு சொல்லி அமீர் சாரையே வெக்கப்பட வச்சுட்டேன்னா பாருங்களேன். அந்த படம் ஃபுல்லாகவே வந்து உயிர் தமிழுக்கு அப்படின்ற தலைப்புக்கு தகுந்த மாதிரி இன்னொரு உயிர் அண்ணாச்சிக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சுடலைங்கிற ஒரு கேரக்டர், அந்த கேரக்டராகவே நாங்கள் இப்போ கூடவே இருப்போம். நீங்கள்
உயிர் தமிழுக்குன்னு டைட்டில் போட்டு முடித்த உடனே அப்படி பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி அமீர் சார் தான் இருப்பாங்க. அங்கே ஆரம்பிக்கிறது இந்த எண்டு கார்டு போடுற வரைக்கும் ஆமாம் அமீர் சார் அண்ணாச்சி இல்லாமல் அந்த அங்கே ஃப்ரேம் இல்லை. அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஆதம்பாபா பண்ணது வந்து மறக்க முடியாத ஒரு பெரிய விஷயம். அதுவும் அமீர் சார் வந்து ஒரு எவ்வளோ பெரிய ஒரு இயக்குனர். அவர் ஹீரோவாக அப்படி வரும்போது அந்த அந்த கூட நிற்கிறதுக்கான ஒரு ஒரு முடியணும்ல, அந்த இதை தாங்கணும். அப்படி என்னை நம்பி இந்த படம் ஃபுல்லாகவே வந்து த்ரோட்டாக ஒரு கேரக்டர். அவருடைய மாமா, அவருடைய குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி, குடும்பத்தில் ஒருத்தர் தானே மாமா. ஆனால் எப்படி அது நான் மாமாவாக ஆகலைங்கிறதுக்கு ஒரு அது படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படிப்பட்ட ஒரு மாமாவை கூடவே வச்சு மாமான்னு படம் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஹீரோ கூட நம்ம ட்ராவல் பண்ண அந்த சந்தோஷம் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த சந்தோஷத்தை கொடுத்த நம்ம இயக்குனர் ஆதம்பாபா அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். அதே போல் என்ன மாதிரியான இப்போ கொஞ்சம் நம்ம இப்போலாம் சினிமாவில் வளர்ந்து வந்துட்டுருக்கோம். நம்ம தொலைக்காட்சியில் நம்ம கடவுள் புண்ணியத்தில் எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும். எல்லாரும் வீட்டோட ரேஷன் கார்டில் ரேஷன் கார்டு மட்டும் பேர் இல்லை, அந்த அளவுக்கு ஏன்னா நம்ம என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லி எல்லா மக்களும் ரொம்ப பாசமாக நம்மளை நேசிக்கக்கூடிய அந்த இதில் அமீர் சாரும் வந்து அதே மாதிரி அண்ணாச்சியா ரைட் ஓகே மற்றமே அப்படின்னா நான் கூட அப்படி யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா அமீர் சார்னாலே கொஞ்சம் ஒரு மாதிரி ஹார்டாக அப்படி இருப்பாங்களோ அப்படின்லாம் நான் அப்படி எதிர்பார்த்துட்டு தான் ஷூட்டிங் கிளம்புறேன். முதல்ல ஒரு நாள் அப்படி ஒரு அமீர் சார் ஸ்டைல் எப்படின்னா அப்படி ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க. சும்மா யார்கிட்டையும் தேவையில்லாமல்லாம் அப்படி பேசுகிறது தான் அந்த இதே கிடையாது, அமைதியாக இருப்பாங்க. இப்போ நானும் யோசித்தேன், சரி அப்போ நம்ம கூடலாம் பேசவே மாட்டாங்க ஒன்றுக்கு அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் பயங்கரமான ஒரு அது எப்படின்னா அந்த நகைச்சுவைக்கு அந்த காமெடியை வந்து இப்போ நாங்கள் எப்படின்னா நாங்கள் மற்றும் 6 பேர்னு ஒருத்தர் இருக்கோம் இந்த படத்தில். அமீர் சார் எங்கெல்லாம் இருக்காங்க அங்கெல்லாம் நாங்கள் அந்த 6 பேர் இருப்போம். ஆமாம், குட்டி புலி சரவணே நம்ம ஒரு 6 பேர் அதில் இருக்கிறோம். அந்த 6 பேரும் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது நக்கல் ஏண்டு பண்ணி ஷூட்டிங் ஸ்பாட்டில் சிரிச்சுக்கிட்டு இருப்போம். அப்போ அமீர் சார் இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி முதல்ல நாங்கள் அப்படியே கொஞ்சம் சார் அங்கே இருக்காங்களோ சரி வாங்க அவங்களுக்கு தள்ளி விடுவோம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் நாங்கள் ஏதாவது ஒருத்தர் கலாச்சிட்டு எடுப்போம், ஏதாவது ஜாலியாக கதை சொல்லி சிரிச்சுட்டு எடுப்போம். இது எல்லாத்தையுமே வந்து அவன் சார் நோட் பண்ணிட்டே இருந்திருக்காப்புல. நோட் பண்ணிட்டு என்ன அப்புறம் இப்போ அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் தான், 3ஆம் நாள்லேருந்து என்கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சாங்க. அண்ணாச்சி நம்ம உங்கள் நிகழ்ச்சி அதுன்னு சொல்லி அந்த குழந்தைகளுக்கு எப்படி பண்ணுறீங்க வைக்கிறீங்கன்னு சொல்லி என் கூட நல்லா கனெக்ட் ஆகிட்டாங்க. ஆச்சரியமாக இருக்குது, அமீர் சார் அவங்கள்ட்ட எப்படி பேசுகிறது அப்படிலாம் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய அந்த ஸ்டைல் எதுக்கு போட்டு தேவையில்லை வந்தமா வேலையை பார்த்தோமா அப்படிங்கிறது அது ஓகே அவங்க ஸ்டைல் அது. அதுக்கப்புறம் தான் நீ என்ன கூப்பிடுவாங்க, அண்ணாச்சி இந்த தனியாக அந்த புளிய மரத்துக்கு பின்னாடி நின்று சிரிச்சிட்டு வந்தீங்களே என்னது என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு நோட் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க எங்கேயோ போகிறானுங்க சிரிக்கிறானுங்க, அது எப்படி நம்மளை மட்டும் விட்டுட்டு சிரிக்கிறது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் நாங்கள் அமீர் சார் பக்கத்தில் இருந்தே அந்த சார் ஏதோ ஒன்று சொல்லணும்னு சொல்கிறேன் சார், என்னப்பா சொல்லு அப்படின்னு சொன்னால் அவரும் அப்படி என்ஜாய் பண்ணுவாங்க. ஆமாம், அது ஒரு ஹீரோவாக நடிக்கணும் போது ஒரு டென்ஷன் இருக்கும்ல. அது அமீர் சார்லாம் வந்து அசால்ட்டாக பண்ணப்போ இது எங்கள் கூட பயங்கரமாக மெங்கிலாகி ஒரு கட்டத்தில் வந்து ஒரே குடும்பம் ஆகிட்டோம். ஒரே கம்ஃபர்ட் ஜோன் கிரியேட் பண்ணி கொடுக்குறதுல அது பெரிய ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு மிகப்பெரிய இயக்குனர் அவர் நடிகராக மாறும்போது மற்ற ஆட்கள் கூடயும் வந்து போகிறதுன்றது ரொம்ப ஒரு இது. டைரக்டர் தான் ரொம்ப கேஷுவலாக ரைட் ஓகே என்னை கூப்பிட்டு கேட்பாப்புல, அமீர் சார் அவங்கக்கிட்ட பேசி சிரிச்சாப்புல அப்படின்னு. இல்லை யார்கிட்டையும் அவன் பேச மாட்டாப்புலையே. ஆமாம் சார் அப்படி தான் 2 நாள் தான் சார் அப்படி இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் கூட பயங்கர மிங்கிள் ஆகிட்டாங்க அப்படின்னு. அதே போல் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உயிர் தமிழுக்கு அப்படின்னா அமீர் சார் அண்ட் இமான் அண்ணாச்சி இந்த 2 பேருக்கு உண்டான ஒரு கெமிஸ்ட்ரின்னு ஒன்று உண்டுல்ல, ஹீரோ காமெடியனுக்கு உண்டான ஒன்று ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லுவாங்கள்ல, அது எனக்கு புதுசாக ஆங்கிலத்தில் சொல்ல தெரியல. அது கரெக்டாக தான் புரியுது, அது கெமிஸ்ட்ரி தான். கெமிஸ்ட்ரியா
சில ஃபிசிக்ஸாக இருந்துட்டு ஏதோ ஒன்று எடுத்துட்டு போகிறேன் என்ன அது வந்து கடவுள் புண்ணியத்தில் ஒரு ஒரு ரொம்ப அழகாக ரொம்ப ஒரு யதார்த்தமாக அது கை கொடுத்துரு. அது அமீர் சாரே வந்து ஒரு ஒரு முக்கியமான இடத்துல சொன்னாங்க. ஆமாம், எப்படி ஒரு அமைதிப்படையில் ஒரு சத்யராஜ் மணிவண்ணன் சார் சத்யராஜ் சார் மாதிரி அமீர் இமான் அண்ணாச்சி இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கே, இது இன்னும் வரக்கூடிய படங்களில் தொடரட்டுமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ஒரு மிக ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். பொலிட்டிக்கல் சட்டையர் தான், அதுவும் பொலிட்டிக்கல் சட்டையர், இதுவும் பொலிட்டிக்கல் சட்டையரான்னு தெரியல. பொலிட்டிக்கல் இது வந்து ஆமாம் பொலிட்டிக்கல் அது சட்டையர் என்ன சட்டையர்னா பாலிடிக்ஸ் சம்பந்தமா இருக்கு. நையாண்டி பாலிட்டிக்ஸில் இருக்கிறவங்க இருக்கிறதா நையாண்டி அது இப்போ சம்பந்தமா கலைச்சி பேசுறது, சட்டையரா காமெடி அடிக்கிறது அந்த மாதிரி. இது வந்து அரசியல் இருக்கும். ஓகே, அரசியல் படம் அப்படின்னு முழுசா அப்படி கிடையாது. அரசியல் இருக்குது, இதில் காதல் இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது. ஒரு ஒரு படத்தில் என்னெல்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் இருக்கும். அதே போல் அரசியல் படமாக இருக்கும்போது அது யாரையும் நக்கல் பண்ணியிருப்பாங்களோ நிறைய இருக்குது, அதுவும் இருக்குது. ஆனால் எந்த அளவில் இருக்குது அப்படின்னா சம்மந்தப்பட்டவங்களே வந்து நம்ம படத்தை அப்படி 10ஆம் தேதி வர்றாங்க, என்ன யாரை கிண்டல் பண்ணியிருப்பான் பார்த்துருவேன் அப்படின்ட்டு வந்து உட்கார்ந்தாங்கன்னா போகும்போது நாங்களாம் இங்கே படம் பார்த்துக்கிட்டு நம்ம அந்த காட்சியில் இருக்கோம் அப்படின்னா அஜய் சார், அமீர் சார் சூப்பர் சார், யாரையும் வந்து அப்படி ரொம்ப காயப்படுத்தவோ ரொம்ப அசிங்கப்படுத்தவோ அந்த மாதிரியான ஒரு வார்த்தையோ ஒரு எந்த பிரயோகமும் அதில் இருக்காது. ஆனால் அதில் இருக்கும். ஆனால் கலாச்சிருப்போம். ஆனால் அது கரெக்டாக அது ஒரு சிரிப்பில் அப்படி போயிடும். அது தேட்டர் கலகலகலகலன்னு அப்படி பூத்து அதுக்குள்ள நாங்கள் அடுத்த சீன் போயிடும். அப்படிங்கும்போது அப்படி போயிடும். ரொம்ப அதை போட்டு உள்ளே கிடந்து சம்மந்தப்பட்டவங்களே ரசிக்கிறபடியா சம்மந்தப்பட்டவங்க ரசித்து கைதட்டுவாங்க, சூப்பரியா அப்படின்ற மாதிரி. அது ஒரு பெரிய ப்ளஸ் அதில். சார், இப்போ இதில் பொலிட்டிக்கல் ஜான்ரா ஃபிலிம்ஸ்ன்னு வரும்பொழுது சார் பொதுவாகவே பரவலாக சொல்கிற கருத்து என்னென்னா, பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, பாலிடிக்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக புரியும் அந்த படம் அப்படின்னு. அந்த மாதிரி உயிர் தமிழ் படத்தை வந்து இதெல்லாம் தனித்து நிற்கும்னு நினைக்கிறீங்க சார்? இது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ தான் எல்லாரும் கையிலுமே செல்ஃபோன் வந்துட்டுல, அதனால் குழந்தைகளுக்கே புரியும். ஓ ஆமாம்ல அப்படின்னு சொல்லி அது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்க ஈஸியாகவே புரியும் எதை சொல்ல வரோம், என்ன ஏது அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ இன்னும் படங்கள் வந்து இன்னும் வெளியாட்கள் யாருமே இன்னும் பார்க்கல. நான் இயக்குனர் இவங்க தான் பார்த்துருக்கோம் படம். அப்போ நானும் உட்காந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் இது ஸ்ட்ரைட்டாகவே அது பொட்டில் தட்டின மாதிரி இருக்கும். ஓ அதான்டா இதான்டா அது அப்படின்றது உடனே புரிஞ்சிடும் மக்களுக்கு. ரொம்பலாம் போட்டு யோசித்துக்கிட்டு யாரை சொல்கிறாங்க, இது யாரை சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு விஷயமே கிடையாது. அரசியல் தெரியாதவர்களுக்கும் இந்த காமெடி புரியும். இந்த இது எதை நோக்கி அவங்க போயிட்டுருக்காங்கங்கிறதும் இதெல்லாம் தெரியும். உங்களோட கேரக்டர் பற்றி ப்ரீஃப் பண்ணும்போது சார், ஒரு காமெடியனா மட்டும் அடைக்கிற முடியாது இந்த படத்தில். ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரியும் ஒரு ஃபீல் வருது இல்லை சார்? ஆமாம். இப்போ ஒரு காமெடியனா பார்த்துட்டு இருந்த ஒரு நபரை திடீர்னு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுங்கும் போதே அவர் எப்போ பர்ஃபார்மர்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. அதனால தான் காமெடியன்லேருந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக மாற்றுறாங்க இல்லையா? இல்லை, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காமெடியன் ஒரு காமெடியனால் மட்டும்தான் வந்து எல்லா கேரக்டருமே பண்ண முடியும். அதுக்காக வந்து ஹீரோக்களெல்லாம் பண்ண முடியாது அப்படிலாம் கிடையாது. காமெடி அந்த காமெடி சென்ஸ் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலுமே வந்து அவங்க எந்த கேரக்டர்னாலும் அதனால் பண்ணுவாங்க. அது பண்ண முடியும் அவங்கள. ஏன்னா நானும் இதுக்கு முன்னாடி உள்ள நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த படத்துலேயே வந்து காமெடி ப்ளஸ் சில இடத்துல சென்டிமெண்ட்டாக சில விஷயங்கள் இருக்கும். நானாக பேசினேன் அப்படின்ற மாதிரியான சீன்ஸ்லாம் இருக்குது அந்த படத்தில். பார்க்கும்போது தான் பரவாயில்ல, இப்போ சென்டிமெண்ட்டாக அப்படி ஒரு மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணு கொடுத்தா கூட நம்ம பிரமாதமாக பண்ணுவோம் போட்டுருக்க அப்படின்றது. ஏன்னா நான் அவ்வளோ ஒரு சீரியஸாலாம் நான் நிறைய படங்கள்லாம் பண்ணலை. நம்ம வந்தால் நம்ம ஒரே காமெடி தானே. இந்த படத்தில் ஒரு சில இடங்களில் வந்து இன்னொரு அண்ணாச்சியை பார்க்கலாம். அண்ணாச்சி இரட்டை வேடங்களில் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். சார், வடசென்னை பார்த்துட்டோம். வடசென்னையில் அமீர் சார் பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். வடசென்னை ராஜன் அப்படின்றவங்க கட் பண்ணால் தென் சென்னை பாண்டியன். ஆமாம், வட சென்னையில் வந்து ஒரு ராஜன் பார்த்தீங்களா, நிறைய ஒரு அவ்வளோ சீக்கிரம் யாரும் மறந்துட முடியாது.
அதை ஏன்னா அந்த 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 வடசென்னை ராஜனாவே அப்படி வாழ்ந்து காமிச்சவர் தான் நம்ம அமீர் சார். இதில் வந்து தென் சென்னை பாண்டியன், எம்ஜிஆர் பாண்டியன், நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று தரேன். அதுதான் எனக்கு டவுட்டாக வருது. தென் சென்னை பாண்டியன் ஒன்று, எம்ஜிஆர் பாண்டியன் 2 கேரக்டர் சார். அமீர் சார் வந்து இதில் எத்தனை கேரக்டர்? இங்கே தாடி இருக்கு, இங்கே தாடி இல்லை. ஐ மீன் இங்கே தாடி இருக்கு, இங்கே தாடி இல்லை. இதில் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு லைன் மட்டும் சொல்லிடுறேன், அதில் நீங்கள் புரிஞ்சுக்கிறேன். ரைட்டு. அமீர் சார் வந்து பல கேரக்டர் பண்ணியிருக்காரு. 1 2 நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. நீங்கள் அந்த படம் பார்த்து புரியுது, ஆனால் புரியல. கண்டிப்பாக கியூரியஸாக கேட்டாது சார், என்னவா இருக்கும் அப்படின்னு. இல்லை அதான் நீங்கள் சொல்லிட்டீங்களே, தாடி இல்லாமல் இருக்காப்புல, அதில் தாடியோட இருக்காப்புல. எது உண்மை? ஏழை இதில் உண்மை இது. அதனால் அமீர் சார் வந்து இப்போ இந்த அதான் சொன்னல, அந்த வட சென்னை ராஜனாக இருந்த அமீர் சார் வந்து இதில் வந்து தென் சென்னை பாண்டியன், எம்ஜிஆர் பாண்டியன் அப்படி தான் முக்கியமாக சொல்லணும். அப்போ உண்மையிலே இந்த படம் ஃபுல்லாகவே அவர் எம்ஜிஆர் ரசிகராக இந்த படத்தில் நடிச்சிருப்பார் இருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து இப்போ நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீல்ல. எம்ஜிஆர் சம்மந்தமாக ஒரு பாட்டும் வருது சார். வருது இல்லை? அப்போ நீங்கள் மேக்ஸிமம் உங்களுக்கு பாதி கதை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? கேரக்டர் ஆர்க்கா புரியுது, கதை தான் இன்னும் புரியுது. இன்னும் ஒரு 20 நிமிஷம் இருக்குல்ல, போகிறதுக்குள்ள வாங்கிடுறேன். அப்போ நான் தான் தெரியாமல் பாதி கதை சொல்லிட்டணும் சார். இன்னும் மீதி இருக்கு சார். இருக்கா? அதையும் சொல்லி விட்ருங்க. அதனால தென் சென்னை பாண்டியன், எம்ஜிஆர் பாண்டியனை நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம். சார் இப்போ இது இருக்குல்ல சார், எம்ஜிஆர் சார் பற்றி ஒரு பாட்டும் இருக்கு. காலங்கள் தாண்டி நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் இறந்துட்டாரு. அப்பாவிட்ட நிறைய கதை கேட்டு வளர்ந்துருக்கேன் சார். ஏன்னா அவர் காலத்தில் பிறக்க முடியல, வாழ முடியல, கதை கேட்டு வாழ்கிற அளவுக்கு இன்னும் நம்ம ஞாபகத்தில் இருக்காரு. ஸோ நீங்கள் எம்ஜிஆர் சார்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, திரும்ப சொன்னீங்கன்னா நாங்கள் அதை பார்த்து திரும்ப வளருவோம், அவர் பேரை மறக்காமல். ரொம்ப அழகாக இருப்பார். இப்போ இந்த படத்தில் நம்ம அமீர் சார் இருக்கிற மாதிரி அப்போ வந்து ஆள் நல்லா தள்ள தக்காளி பழம் மாதிரி ரொம்ப அழகாக இருப்பார். எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு 7 8 அந்த படிக்கிற காலகட்டத்தில் வந்து அதற்கு முன்னாடியே வந்து காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்ததாக சொல்லுவாங்க. அந்த மதிய உணவு திட்டத்தை வந்து கொஞ்சம் மேம்படுத்தி முதல்ல வந்து நாங்கள் இந்த வெறும் அந்த நீத்தண்ணியோட சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்ததில் ஒரு சாம்பார், ஒரு முட்டை, இந்த மாதிரியான அந்த அந்த சத்து உணவு திட்டமாக கொண்டு வந்த ஒரு பெருமைக்குரிய ஒரு தலைவராக எம்ஜிஆர் அவர்களை நான் அறிந்திருக்கிறேன். அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஆமாம். அப்புறம் பல்புடி கொடுத்தாரு, செருப்பு, காலுக்கு செருப்பு கொடுத்தாரு. இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் வாங்கி போட்டிருக்கேன். இவ்வளவு தான் எனக்கு எம்ஜிஆர் அவர்களை பற்றி தெரியும். ஆனால் நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் வந்து அவர் செஞ்சதுனால தான் மக்கள் மனசில் இன்றைக்கி இருக்கிறாப்புல. மக்களுடைய மனசில் மறைந்த தலைவர்களில் இன்றும் மக்கள் மனதில் அப்படி ஜம்முன்னு ஒரு நீங்காத ஒரு இடத்தை பிடிச்சி உட்கார்ந்துருக்கிறது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதில் மாற்று கருத்தில் இந்த அளவு தான் எனக்கு எம்ஜிஆர் அவர்கள். இல்லை, அவரோட படத்துலேயே ஒரு பாட்டு இருக்குது சார், வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார். ஸோ அது அவருக்கே கரெக்டாக பொருந்தும் சொல்கிற மாதிரி. அது ஒரு சில தலைவர்கள் தான் அப்படி நிற்பாங்க. என்ன அப்படின்னா நம்முடைய எங்கள் தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்னும் பாருங்கள், அது எவ்வளோ விஷயங்கள் மக்களுக்கு பண்ணியிருந்தால் அது மக்கள் மனசில் அப்படி நிற்பாங்க. அதுபோல் தான் இன்றைக்கும் நம்ம தளபதி ஸ்டாலின் அவர்களும் ஏழை எளிய மக்களுக்காக நிறைய உதவிகளை செய்கிறதெல்லாம் இன்னும் மக்கள் அப்படி சந்தோஷமாக பேசுகிறாங்கல்ல. இதான் வாழ்ந்தவர் கோடி மக்களின் மனசில் நிற்கிறது யார் அப்படின்னா இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் பண்ணுறவங்க மக்கள் மனசில் நிற்பாங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களை பற்றி தெரிந்த விஷயத்தை நான் சொல்லிட்டேன் சார். நீங்கள் கலைஞர் அவர்கள் பற்றியும் ஸ்டாலின் அவர்கள் பற்றியும் சொல்லும் போது இந்த கேள்வி வச்சிருந்தேன். ஸோ இப்போ கேட்டுடலாம் அப்படின்னு இருக்கு. நம்ம அந்த கட்சியில தான் இருக்கோம் சார் சம்மந்தப்பட்ட. ஏன்னா இப்போ அரசியல் களத்துலையுமே உங்களை பார்த்தோம், பிரச்சார பீரங்கியா செயல்பட்டீங்க. ஸோ அதுவும் இருக்குது. இந்த பக்கம் பொலிட்டிக்கல் பேசுகிற ஜான்ரால் ஒரு படமும் இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் அவங்கள ரசிக்கிற மாதிரி தான் படம் எடுத்திருக்கேன்னு சொல்கிறீங்களா? ஆனாலுமே சந்திக்கும் போது இருக்காதா சொல்லி, என்னதானே நீ பேசின படத்தில் என்னதானே சொன்னன்ற மாதிரி ஒரு ஒரு செல்லமான ஒரு உரையாடல்? ஆமாம்மா, அது நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான். அது பிரச்சாரமெல்லாம் முடிச்சுட்டு வந்தோம். நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் வந்து எப்போவுமே திராவிட முன்னேற்ற கழகம் தான், மாற்று இருக்கிறதுல கிடையாது. அப்படிப்பட்ட நீங்கள் இந்த மாதிரி ஒரு அரசியல் படத்தில் நடித்து அரசியல்வாதிகளெல்லாம் கிண்டல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் அதுக்கு அதை தான் கேட்க வர்றீங்க இல்லையா? ஒரே வரியில் சொல்லிடுறேனே,
யாருக்கும் வந்து கோபமே வராதுங்க அந்த படத்தை பார்த்தா. அந்த படத்தை பார்த்து இப்போ நீங்கள் ஒரு அரசியல்வாதி தம்பி, உங்கள் பேர் முகிலன் அமுதன். ஆமாம், அமுதன் வந்து ஒரு அரசியல்வாதி. இந்த படம் இது நாங்கள் உயிர் தமிழுக்கு பண்ணியிருக்கோம். இப்போ அமுதனே நாங்கள் கிண்டல் பண்ணணும்னு வைங்களேன். இப்போ நீங்கள் அமுதன் தேட்டரில் வந்து பார்க்குறீங்கன்னா ஏய் சூப்பரியா, ஐயோ நாங்கள் யோசிக்காத இதில் அவங்க யோசிச்சிருக்காங்களே அப்படி நீங்கள் சிரிச்சிட்டு தான் போவீங்க. இங்கே சிரிச்சிட்டு அங்கே போயெல்லாம் கோவப்படுறதுக்கலாங்க வாய்ப்பே கிடையாது. அப்படிலாம் கிடையாது. இங்கே என்ன சிரிக்கீங்களோ வீட்டில் போய் உங்கள் ஆள்கிட்டலாம் சொல்லி சிரிப்பீங்க. வீட்டில் உள்ள ஃபேமிலிட்டெலாம் சொல்லி ஏன் நம்மளை இந்த அளவுக்கு வாட்ச் பண்ணி சொல்லியிருக்காங்களப்பா, கலாச்சிருக்காங்க, நம்மளை கலாச்சி விட்டுருக்காங்கப்பா, ஆனால் ஜாலியாக கலாச்சிருக்காங்க அப்படின்றத நீங்களே சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான படம் தான் உயிர் தமிழுக்கு. நிறைய பேர் மொழியாக மட்டும் பார்க்குற அடிப்படையில் நமக்கு ஒரு இது தொடர்ந்து வந்துட்டே இருக்குல்ல சார் அந்த கனெக்ட்ன்றது. அது நிறையா இந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15-20 எபிசோடு போடணும். அவ்வளோ பெருசு அது. ஏன்னா தமிழ் அப்படின்ற ஒரு தமிழ் இதுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு கலாச்சாரம் உண்டு. அந்த கலாச்சாரங்கள் இப்போ சமீப காலமாக கொஞ்சம் ஒரு சில இடங்கள் அப்படி கொஞ்சம் தடுமாறி அப்படியே நின்று கொண்டிருந்தாலும் கூட பெரியவர்கள் சொன்னதான் தமிழை நின்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு நிற்கணும். அதுக்காக தான் இப்போ எங்கள் டைரக்டரே வந்து நம்ம படத்தையே அந்த தமிழை ஞாபகப்படுத்தியிருக்காங்க, உயிர் தமிழுக்கு. இந்த டைட்டில் வந்து யார் வச்சுருந்த டைட்டில் அப்படின்னா அமீர் சார் வச்சுருந்தது. அமீர் சார் வந்து அவருடைய ஒரு படத்துக்காக வச்சுருந்த அந்த டைட்டிலை நம்ம படத்தினுடைய கதையை அதெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் சார் நடித்து முடித்த உடனே அந்த டைட்டிலில் நம்ம படத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஆமாம், அதனால் இந்த இந்த தலைப்புக்காகவே நம்ம அமீர் சாருக்கு ஒரு வாட்டி பெரிய நன்றி சொல்லணும். ஆமாம், உயிர் எப்பொழுதுமே தமிழுக்கு தான் சார். இன்னொரு பக்கம் காமெடி இருக்கும், கலாச்சிருக்கும், நீங்கள் ரசிக்கிற மாதிரி படம் இருக்கும் அப்படின்னு சொன்னாலுமே கூட சார், ட்ரெய்லரில் பார்க்கும்போது ஒரு கொலை வழக்கு இருக்குது, அது சம்மந்தப்பட்ட ஆதாரம் இருக்குது, உங்களை கைது பண்ண போகிறாங்கன்றது, ஆன்டிசிபேட்டரி பில் கேன்சல் ஆகிறது ஒரு பக்கம் இருக்குது. இந்த பக்கம் தேர்தல் பிரச்சாரத்தில் அமீர் சார் ஸ்டேஜில் நின்று பேசும்போது என்னை பிரிக்க முடியாது, பிரித்தாலும் கொலையை பண்ணுருவேன், அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டும் இருக்குது. இதை நான் எப்படி சார் இதோட சிங்க் பண்ணி பார்க்கறது? ட்ரெய்லரை பார்த்து நீங்கள் யூகிச்சிருக்கீங்களாம்மா? ஆமாம், அது கிடையாது படம். இது ட்ரெய்லரை பார்த்து நீங்கள் ஒன்று யோசிச்சிருக்கீங்களே, அது கிடையாது உயிர் தமிழுக்கு. உயிர் தமிழுக்கு அது வேறு. நீங்கள் ஒன்று ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிட்டேன்னா ஒரு 2.25 மணி நேரம் வந்து அதுக்குள்ளே முடிஞ்சிட்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த வெற்றி பெற்ற படங்களுக்கு நம்ம அதை தான் அந்த ரிசல்ட்டாக ரியாக்ஷன் காமிச்சிருக்கோம். உதாரணத்துக்கு நம்ம கோலி சோடா படம்லாம் எடுங்களேன். கோலி சோடா படம்லாம் அப்படி புள்ள பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே இன்டர்வியூலா என்னங்க சொல்கிறீங்க, ஐயோ டைம் ஆகிட்டா அப்படின்னு பார்ப்போம்ல, அந்த ஃபீல் வந்து நம்ம உயிர் தமிழுக்கு உங்களுக்கு தரும். அண்ட் ஐடியாலஜி பற்றி கொஞ்சம் பேசலாம் நீங்கள். உங்களோட சிந்தனை அவரோட சிந்தனை, ஏன்னா நீங்கள் ஒரு கட்சி சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கீங்க சார், தமிழ் தேசியம். ஸோ கட்டில் பார்க்கும்போது ஆஃப்டர் த கட்டில் இருக்கும்போது சார் இந்த சிந்தனையை சார்ந்த உரையாடல்கள் இருந்ததா சார் உங்களுக்கு அவருக்கும்? அதை பற்றி பேசவே மாட்டீங்க? வாய்ப்பே நான் சொன்னல. அமீர் சார் வந்து எப்படின்னா எனக்கு இந்த படத்தில் தான் நான் அமீர் சார் கூட ரொம்ப நெருக்கமாக ஆயிருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் அமீர் சார் ஓகே, அதாவது ஒரு பயங்கரமான ஒரு அப்படி தானே பார்ப்போம், அப்படி தான் அந்த பார்வை தான் இருக்கும். அதை சுத்தமாக உடைச்சது வந்து அமீர் சார் வந்து இந்த விடலை. ஏன்னா அவ்வளவு ஒரு ரொம்ப ஜோவியலான ஆள். ஆனால் இப்பவும் என்னென்னா தேவை என்றால் மட்டும்தான் பேசுவார். அதுதானே அப்படி தான் இருக்கணும். இப்போ நம்ம கடந்து வந்த பாதை வேறு, அவங்க வந்து ஒரு இயக்குனராகவே வந்திருப்பாங்கல்ல. அப்படிங்கும்போது தேவையில்லாத பேசிக்கிற கூடாது. அடுத்த சீன் இதுனா எப்படி இருக்கணும் அப்படின்னா பருத்தி வீரன் அப்படின்ற ஒரு மிக ஹிட்டு படம். அந்த படத்தை அப்போ எந்த மாதிரியான ஒரு 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 அந்த சிந்தனை இருந்தால் அதை பண்ணியிருக்க முடியும், என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற அப்படிப்பட்ட ஒரு மாமனிதனும் கூட ரொம்ப நெருக்கமாக பழக கிடைத்த அது உயிர் தமிழுக்குங்கிறன நன்றி வந்து கடவுளுக்கு சொல்லணும். பரவாயில்ல, அமீர் சார் இவ்வளவு ஜாலியாக பேசுவாங்களா அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக ரொம்ப நெருக்கமாக தான் அங்கே இருந்தமே தவிர மற்றபடி அரசியல் என்பது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதை பற்றி பேசுனதே கிடையாது. நான் என்ன கட்சியில் இருக்குன்னு கூட சாருக்கு தெரியாது. ஆமாம், கடைசியாக தான் அண்ணாச்சி நீங்கள் எதுவும் கட்சியில் இருக்கீங்களோ அப்படின்னு கேட்டு தான்
ஏன்னா நானும் வந்து கட்சியில் இருந்து கட்சி பணி ஆட்டுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் பயங்கர போக முடியல. ஏன்னு கேட்டால் நம்ம ஃபுல்லாக ஷூட்டிங் அது இதுன்னு இங்கேயே பிஸியாக இருக்கிறனால ஒரு தளபதிக்கே தெரியும். அவன் அண்ணாச்சி ஓடிருப்பாப்புல பிரச்சாரத்துக்கு நான் வந்து இறங்கிடுவாப்புலங்கிறது அவன் தளபதி தெரியும். அதனால் வந்து நம்ம இந்த கட்சியில் தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் அவன் சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். அப்படி தெரிஞ்சுக்கிட்ட தவிர மற்றபடி அரசியல் வந்து நாங்கள் சினிமா அந்த தளத்தில் பேசலை. India's finest audio wearable brand, starting at 999.